பாடத்தை மிக தெளிவான முறையில் வந்து படிக்க போகிறோம். ஸோ பாலிட்டி பாடத்தை பொறுத்தவரையில் நம்ம ஆஸ் பர் ஷெடியூல் பிரகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்சியர் கல்வி ஷெடியூல்ஸில் இந்த பாலிட்டி சப்ஜெக்ட் இந்த வார தேர்வு எண் 3. ஸோ இந்த தேர்வில் பாலிட்டி பாடத்துக்கு நம்ம வந்து முதல்ல 6 தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அரௌண்ட் 7 தலைப்பு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கக்கூடிய தலைப்பு. இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கக்கூடிய தலைப்பு நம்ம வந்து எப்படிலாம் படிக்கணும் அப்படின்னா, முக்கியமான தேதிகள் சம்பந்தமா வந்து படிக்கணும். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கமிட்டி சம்பந்தமா வந்து படிக்கணும். இம்பார்ட்டன்ட் கமிட்டி சம்பந்தமா வந்து படிக்கணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, இம்பார்ட்டன்ட் கமிட்டி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான தேதி சம்பந்தமா, முக்கியமான கமிட்டி சம்பந்தமா. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த நாட்டில இருந்து பாரோ பண்ணியிருக்கோம், வெளிநாட்டில இருந்து எந்தெந்த நாட்டில இருந்து நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் பாரோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கக்கூடிய தகவல். அதுக்கப்புறம் பிரிவு அப்படின்னா என்ன, அதை பத்தின விஷயங்கள் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டயத்துல உருவாக்கப்பட்ட கமிட்டி. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டயத்துல உருவாக்கப்பட்ட கமிட்டி யார் எந்த கமிட்டி ஹெட் அப்படிங்கக்கூடிய தகவலை நாம வந்து பார்க்க போறோம். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கக்கூடிய தகவல். நீங்க பள்ளி புத்தகத்தை எடுத்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கக்கூடிய தகவலும் பிரியாம்பிள் அப்படிங்கக்கூடிய தகவலும் எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ பொதுவா நான் வந்து ஏற்கனவே பயிற்சி பற்றையில ஸ்கூல் புக்கை எப்படி படிக்கணும், எதை எங்க எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். ஸோ பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்றதுனால ஸ்கூல் புக்ல எங்கெங்க இருக்கு அப்படின்னு வந்து தேடுறது ஒரு பெரிய விஷயமே வந்து கிடையாது. நீங்க உட்கார்ந்து இண்டெக்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து எடுத்துடலாம். ஸோ அப்போ திரும்ப கிளாஸும் அட்டன் பண்ணாத ஒரு குரூப்ஸ்லாம் வந்து இருக்கு. அப்போ நம்ம வந்து திரும்ப வழிகாட்டுறங்கக்கூடிய பேர்ல நம்ம திரும்ப போட்டித் தேர்வுகளை வந்து சோம்பேறி ஆக்குறோமோ அப்படிங்கக்கூடிய யோசனைகள் வந்து வந்துச்சு. அதனாலதான் கொஞ்சம் உங்க சைடு வந்து எஃபோர்ட் பண்ணணும். ஸோ என்னோட சைடு நான் வந்து எல்லாமே சூப்பரா வந்து கொடுக்கறதுக்கு நான் வந்து ரெடியா இருக்கேன். ஆனா உங்களுடைய தரப்புல இது எந்தெந்த பேஜ்ல இருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்கூல் புக் பள்ளி புத்தகத்தை நம்ம ஆட்சியர் கல்வியோட டாபிக் எழுதினாலே நீங்க ஸ்கூல் புத்தகத்தை ஓபன் பண்ணும்பொழுது எதெல்லாம் எங்க வரும் அப்படிங்கக்கூடிய எளிமையான வழிகாட்டுல நீங்க வந்து பெற்றுக்கலாம். ஸோ இது 2-3 வாட்டி ட்ரை பண்ணுங்க. கிடைக்க முடியாத பட்சத்துல நான் கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுவேன். பிளஸ் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய நோட்ஸ் வந்து இருக்கு இல்லையா, கிளாஸ் எடுக்கக்கூடிய நோட்ஸ் யூபிஎஸ்சி, டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எல்லா எக்ஸாமுக்கும் மிகப்பெரிய லெவல்ல சப்போர்ட்டிவா வந்து இருக்கும். ஸோ அப்போ இந்த டேட்டாஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல இல்லாத டேட்டாஸ், ஃபியூச்சர்ல எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய டேட்டாஸை தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ இந்த டேட்டாஸை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், கரெக்டா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா படிச்சுக்கலாம். ஸ்கூல் புக்ல இல்லாத கண்டென்ட் ஸ்கூல் புக்ல சின்ன ரொம்ப எரர்லாம் இருக்காது, குட்டி எரர்ஸ் வந்துருக்கும். அந்த எரர்ஸையும் எலிமினேட் பண்ணி நான் இந்த வகுப்புல உங்களுக்கு வந்து தெளிவான முறையில நான் வந்து கொடுத்துருவேன். ரைட்டா? ஸோ அதனால நோட்ஸ் இது பண்ணுங்க. மேக்சிமம் ஸ்கூல் புக்ல எங்க இருக்குன்னு வந்து சொல்றேன். ஆனா நீங்க வந்து தொடர்ந்து நீங்க வந்து முயற்சி பண்ணணும். எல்லாமே ஈஸியா வந்து, ஏன்னா எஃபோர்ட்டே போடாத ஒரு சில குரூப் கிளாஸே வந்து அட்டன் பண்ணாம ஒரே எஸ்எம்எஸ்ல வந்து ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், இந்த மாதிரி கேட்டகரி பீப்புள்ஸ்லாம் வந்து இருக்கிறாங்க. ரைட்டா? எஃபோர்ட் போடணும், டே நைட்டா வந்து ஒர்க் பண்ணணும். உங்க வேலையை எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணணுமோ அவ்வளோ விஷயங்களும் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ரைட்? ஸோ இப்போ அமெண்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில ஸ்கூல் புக்ல எங்க இருக்குன்னா 12ஆம் வகுப்புல இருக்கு. அமெண்ட்மெண்ட் டாபிக்ஸ் 12ஆம் வகுப்புல இருக்கு. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன் தலைப்பு இருந்திருக்கு இல்லையா, நம்ம வந்து டெஸ்ட்ல வந்து கான்ஸ்டியூஷன் அப்படிங்கக்கூடிய தலைப்பு வந்து கொடுத்துருக்கோம். இந்த கான்ஸ்டியூஷன்ஸ், பிரியாம்பிள், அமெண்ட்மெண்ட்ஸ் 12th இந்தியன் கான்ஸ்டியூஷன், பிரியாம்பிள் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கவர் ஆகும். எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ இப்போ கான்ஸ்டியூஷன் தலைப்பு எடுத்துட்டீங்கன்னா எங்க, ஸோ இதுல உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் நம்பர் 2ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். 12th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் நம்பர் 2ல வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்திய அரசியலமைப்பு சார்ந்த விஷயம். 6ஆம் கிளாஸ்ல இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கக்கூடிய தலைப்பு வந்து இதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். தென் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ்ல யூனிட் நம்பர் 1 இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கக்கூடிய தலைப்புல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட்ல
ஓகே, 12th ஸ்டாண்டர்ட்ல இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் அப்படிங்கக்கூடிய டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஃபுல் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுலேயும் பார் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லையா, அதுவும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இதில் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து இருக்கு, அதையும் நான் வந்து சொல்கிறேன். இது 12th ஸ்டாண்டர்டில். ஓகேவா? ஸோ 12th ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி ப்ரீஆம்பிள் அப்படிங்கக்கூடிய ஒரு இது வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ ப்ரீஆம்பிள் ரிலேட்டடான டேம்ஸ் ரிலேட்டடா ப்ரீஆம்பிள் அப்படிங்கக்கூடிய ஒன்று வந்து கொடுத்துருக்கேன், முகவுரை. அது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முகவுரை தலைப்பு 6ஆம் கிளாஸ்ல சமத்துவம் அப்படிங்கக்கூடிய தலைப்பு இருக்கும். ஸோ அகெயின் 6ஆம் கிளாஸ்ல யூனிட் நம்பர் 2, இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்க யூனிட் நம்பர் எழுதிக்கோங்க. 6ஆம் கிளாஸ்ல யூனிட் நம்பர் 2. அடுத்து 7ஆம் கிளாஸ்ல யூனிட் நம்பர் 1, 7ஆம் கிளாஸ்ல யூனிட் நம்பர் 1. 8ஆம் கிளாஸ்ல செக்யூலர் அப்படிங்கக்கூடிய டாபிக் யூனிட் நம்பர் 3. இதெல்லாம் ப்ரீஆம்பிள்ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ். இதே மாதிரி ப்ரீஆம்பிள்ல டெமோக்ரஸி அப்படிங்கக்கூடிய மக்களாட்சி அப்படிங்கக்கூடிய டேர்ம்ஸ் வந்து இருக்கும். அது எக்ஸாம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுலயே மக்களாட்சியோட பேஸ் வந்து இருக்கும். அதாவது 6ஆம் கிளாஸ்ல மக்களாட்சி அப்படிங்கக்கூடிய தலைப்பு இருக்கும். 9ஆம் கிளாஸ்ல அரசாங்க அமைப்பு மக்களாட்சி, மக்களாட்சியோட மெயின் ப்ரீஆம்பிள் ரிலேட்டடான டேர்ம்ஸ் ஓரியன்டா வந்திருக்கும். அடுத்து 11ஆம் கிளாஸ்ல மக்களாட்சி சம்பந்தமா வந்திருக்கும். இதெல்லாம் இதோட பேஸ வந்து டெமோக்ரஸியோட பேஸ் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம், ரைட்டா? ஸோ ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய தகவல். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா A to Z நம்ம மேக் பண்ண எக்ஸாமுக்கு தேவையான தகவலை நான் உங்களுக்கு வந்து அக்யூரேட்டா வந்து கொடுக்க போறேன், ரைட்டா? ஸோ இந்த நோட்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல இருக்கும். நான் டிரான்ஸ்லேஷன்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான முறையில நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இதை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, லைட்டா வந்து பாருங்க. ஸோ நோட்ஸ் வந்து நீங்க வந்து எழுதிக்கோங்க. நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணி நான் வந்து மெட்டீரியலா நம்ம குரூப்ல வந்து ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாலிட்டி சப்ஜெக்ட்ல வந்து பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் தலைப்பு. ஸோ இப்போ இந்தியாவை பிரிட்டிஷ்காரன் ஆட்சி பண்ணா அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் வந்து தெரியும். ஆட்சி பண்ணும் பொழுது ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, பிரிட்டிஷ்காரன் இந்தியாவை வந்து ஆட்சி பண்றாங்க. ஸோ அப்போ ஆட்சி பண்ணும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாக்கப்பட்டது போன்ற பல்வேறு தகவலை இந்த காணொலியில நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து உங்களுக்கு குரூப் 4, குரூப் 1, குரூப் 2, யூபிஎஸ்சி அனைத்து தேர்வுகளுக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா வந்திருக்கும். இதை மட்டும் பாருங்க போதும். இது வந்து டைரக்டா உங்களுக்கு 100% எக்ஸாம்ஸ்ல கொஷின்ஸா வந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், ரைட்டா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறது இந்தியன் கான்ஸ்டியூஷனை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேக் பண்றதுக்கு 1934ல சுவராஜ் கட்சி அப்படிங்கக்கூடிய கட்சி 1924ல. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கக்கூடிய விஷயத்த மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க, ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இந்த டேட்டை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ 1924ல சுவராஜ் பார்ட்டி தான் இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கணும், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. அதாவது ஃபர்ஸ்ட் இந்தியாவை பிரிட்டிஷ்காரங்க வந்து ஆட்சி பண்றாங்க. அப்போ இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியல் அமைப்பு வந்து தேவைப்படுது. அப்போ அதுக்கு என்ன பண்றாங்க, ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னு சொல்லி ஒன்று ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் வந்து வருது. இப்போ வந்து பார்லிமெண்ட் இருக்கிறதுனால தான் சட்டம் ஏற்ற போகுது. அதே மாதிரி இந்த இந்திய அரசியலமைப்பு அமைப்பு இருந்தா மட்டும்தான், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருந்தா மட்டும்தான் இந்தியாவுக்கு என்று ஒரு சட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்ற முடியும். ஸோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் டிமாண்ட் வைக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1924ல சுவராஜ் கட்சி, சுவராஜ் பார்ட்டி, இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து நம்ம வந்து படிப்போம். அதுல சுவராஜ் பார்ட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மெயினா இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, இந்தியாவுக்கு என்று ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும் அப்படின்னு வந்து ரிக்வெஸ்ட் பண்றாங்க. இந்த ஆர்டரை அரசியல் அமைப்பு சபை வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணது சுவராஜ் பார்ட்டி, ரைட்டா? 1934ல. டிரான்ஸ்லேஷன் தெரியுதா எல்லாத்துக்கும்? டிரான்ஸ்லேஷன் தெரியுதா? ஓகே, ஸோ டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடியது லைட்டா தெரியும், பார்த்துக்கோங்க. சுவராஜ் பார்ட்டி அப்படிங்கக்கூடியது. ஓகே, தென் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குன்னு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும் அப்படிங்கிறத 1934ல
1934ஆம் ஆண்டு எம்.என். ராய், இந்த நபர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, சோசியலிசம், கம்யூனிசம் சார்ந்த விஷயங்கள் வந்து படிப்போம். அதுல இந்த எம்.என். ராய் நபர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா? சோ இவர் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் டிமாண்ட் வந்து கொடுக்கிறார். சோ இந்தியாவுக்கு என்று கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வேணும் அப்படிங்கிறத எம்.என். ராய் என்ன பண்றாருன்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து பண்றாரு. 1934ல எம்.என். ராய் கோரிக்கை வந்து வைக்கிறார். ஓகேவா? அதுக்கப்புறம் 1935ல உங்களுக்கு இந்திய அரசு சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆக்ட் வந்து வருது. ஸோ அப்பவும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ அவங்க அபிஷியலி, ஸோ அவங்களுடைய நம்ம இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன பண்றாங்க, அதிகாரப்பூர்வமா இந்தியாவுக்கு என்று ஒரு ஒரு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்து பாத்தீங்கன்னா வேணும் அப்படிங்கிறத டிமாண்ட் பண்றாங்க. ஏதாவது புரியல அப்படின்னா நீங்க இமிடியேட்டா வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ இது பண்றாங்க. தென் 1938ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, சோ யாரு 1938ல ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1938ஆம் ஆண்டு என்ன பண்றாரு? நேரு அவர்கள் 1938ஆம் ஆண்டு, ரைட்? சோ என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு என்று ஒரு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்து வேண்டும். அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய ஆட்களுடைய தலையீடுகள் இல்லாமல், வெளிநபர்களுடைய தலையீடுகள் இல்லாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ வெளி நபர்களுடைய தலையீடுகள் இல்லாம அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி உருவாக்கப்பட வேண்டும். தென் வந்து பாத்தீங்கன்னா இது வயது வந்தோர் வாக்குரிமைப்படி இதுல வந்து எலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத யாரு சொல்றா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து சொல்றாரு 1938ல. ஓகே, அடல்ட் பிரான்சைஸ் அப்படின்னா 18 வயதுக்கு மேற்பட்டவங்க மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குழுவை உருவாக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. டிரான்ஸ்லேஷன்ஸ் புரியுதா? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்கேன், இதை லைட்டா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே ஸோ இது 1935ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வரும்பொழுது இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன பண்றாங்க, இந்தியாவுக்கு என்று ஒரு அரசியலமைப்பு சபை வேணும் அப்படின்னு என்ன பண்றாங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து இது பண்றாங்க. அடுத்து பார்ப்போமா? 1940ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஆஃபர், 1940ல நடந்தது ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கக்கூடியது. ரைட்டா? ஸோ இந்த ஆகஸ்ட் ஆஃபர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி உருவாக்குறதுக்கு பிரிட்டிஷ்காரன் அக்செப்ட் பண்றான். 1940ல ஆகஸ்ட் ஆஃபர். ஓகே, ஸோ அந்த ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிறது எப்போன்னு வந்து கேட்பாங்க. இந்திய அரசியலமைப்புல ஆகஸ்ட் ஆஃபர் வரலாறு படிப்போம். அப்போ ஆகஸ்ட் ஆஃபர் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க. ஆகஸ்ட் சலுகை அந்த மாதிரி. ஓகே, ஸோ இதுல ஆகஸ்ட் டிக்ளரேஷன்ஸ் வந்து உண்டு 1917ல. ஆகஸ்ட் கொடை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1940. ஆகஸ்ட் கொடையில என்ன பண்றாங்க, ஓகே இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்றாங்க. அடுத்து 1942ல கிரிப்ஸ் தூதுக்குழு. சோ கிரிப்ஸ் தூதுக்குழு என்ன பண்றாங்க, இந்த இந்திய அரசியலமைப்பை முன்மொழிகிறத வேணாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ கிரிப்ஸ் தூதுக்குழு இந்த டிமாண்டை என்ன பண்றாங்கன்னா ரிஜெக்ட் பண்றாங்க. உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, சோ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ப்ரொபோசலை கிரிப்ஸ் மிஷன் அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க. ரைட்டா? ஆனா கிரிப்ஸ் தூதுக்குழு என்ன பண்றாங்க, இதை வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ இதுல எல்லாமே மாடர்ன் இந்தியாவில் படிக்கக்கூடிய தகவலை நான் இப்பவே உங்களுக்கு வந்து இதுல பாலிட்டில லிங்க் பண்ணி வந்து சொல்றேன். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ அடுத்து கேபினட் தூதுக்குழு அப்படிங்கக்கூடிய தூதுக்குழு எப்போ உருவாக்கப்பட்டது? 1946ஆம் ஆண்டு கேபினட் தூதுக்குழு உருவாக்கப்படுது. கேபினட் மிஷன் பிளான் அப்படிங்கக்கூடிய பிளான். இந்த கேபினட் தூதுக்குழுல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து மெயினா வந்து கேட்பாங்க. ஸோ யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேபினட் தூதுக்குழுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாரு அப்படின்னா லாரன்ஸ். ஓகே, லாரன்ஸ் இருக்காப்ல. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்ஸ் வந்து இருக்காப்புல, இவர் தான் கிரிப்ஸ் மிஷன். ஓகே, கிரிப்ஸ் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து அலெக்சாண்டர், லாரன்ஸ், கிரிப்ஸ், அலெக்சாண்டர். அப்போ கேபினட் மிஷன் 1946, அதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் லாரன்ஸ், கிரிப்ஸ், அலெக்சாண்டர். ரைட்டா? ஸோ இதுல கேபினட் மிஷன் பிளான் வந்து பாத்தீங்கன்னா
இவங்க அக்செப்ட் பண்றாங்க, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃப்ரேம் பண்றோம் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்றாங்க. இது இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃப்ரேம் பண்றதுக்கு வந்து வருது. புரியுதா? இந்தியாவுக்குன்னு எந்த ஒரு சட்டம் எதுவுமே வந்து கிடையாது. பிரிட்டிஷ்காரன் நம்மளை வந்து அடிமையா வந்து வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா போராடி என்ன பண்றோம், நம்ம வந்து சுதந்திரம் பெறுவதற்கான எல்லா ஸ்டெப்பையும் வந்து எடுக்கிறோம். அந்த நேரத்துல இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியல் அமைப்பு சபை வந்து தேவை. அந்த சபை மூலம்தான் இந்தியாவுக்கான இந்திய அரசியலமைப்பு வந்து உருவாக்க முடியும். அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸ் உடனே நடக்கல, ஒவ்வொரு ஸ்டெப்பா நடக்குது. 1926ஆம் ஆண்டு கிரிப்ஸ் தூதுக்குழு, 1924ஆம் ஆண்டு சுவராஜ் பார்ட்டி என்ன பண்றாங்க, அந்த கோரிக்கையை வந்து பாத்தீங்கன்னா முதலா வந்து வைக்கிறாங்க. ஓகே, தென் வந்து பாத்தீங்கன்னா எம்.என். ராய் அவர்கள் இந்த டிமாண்டை வந்து பாத்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் பண்றாரு எம்.என். ராய் அவர்கள். அதுக்கப்புறம் 1935ல இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அதை வந்து இது பண்றாங்க. 1938ல ஜவஹர்லால் நேரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது 18 வயதுக்கு அதாவது அடல்ட் பிரான்சைஸ் சம்பந்தமான வயது வந்து ஒரு வாக்குரிமைப்படி இதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறாரு. தென் ஆகஸ்ட் கொடையில 1940ல ஓகே இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. 1942ல கிரிப்ஸ் மிஷன்ஸ் வந்து வருது. இந்த கிரிப்ஸ் மிஷன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாக்கணும் அப்படிங்கிறத ரிஜெக்ட் பண்றாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா 1946ல கேபினட் தூதுக்குழு இந்தியாவுக்கு வந்து வராங்க. ஸோ அவங்க கிரிப்ஸ் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாக்கலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்த ஓகே சொல்றாங்க. ஸோ இதுல இந்த அப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி யார் ரெக்கமெண்டேஷன் படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா கேபினட் மிஷன் பிளான் படி தான் உருவாக்கப்பட்டது. ஸோ இதுல யார் யார் தலைகள்லாம் இருக்கிறாங்கன்னா லாரன்ஸ், ஓகே கிரிப்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாரு, ஸோ இவங்கெல்லாம் லாரன்ஸ், கிரிப்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர், இதெல்லாம் இவங்களுடைய உறுப்பினர்கள், கிரிப்ஸ் கேபினட் மிஷனோட உறுப்பினர்கள். அப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எதுபடி உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டாலே நீங்க என்ன எழுதிடணும், கேபினட் தூதுக்குழுவின் உத்தரவின் பேரில் ரெக்கமெண்டேஷன் பேரில் அவங்களுடைய ஒத்துழைப்பின் பேரில் உருவாக்கப்பட்டது. ரைட். ஸோ இது வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாக்கிட்டோம். இதுல ஒவ்வொரு ப்ராசஸ், இந்தியாவுக்குன்னு அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கியாச்சு. இந்த அமைப்பு என்னென்ன வேலைகள்லாம் வந்து பண்ணுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். முதல் தேதி வந்து பாத்தீங்கன்னா 1946 டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி, 1946 டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சபை முதலா என்ன பண்றாங்க, கூடுறாங்க. ஸோ 1946ல ஓகே, ஸோ 46ல முதல் அமர்வு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1946ல முதல் அமர்வு வந்து பாத்தீங்கன்னா கூடுறாங்க. ரைட்டா? ஸோ இந்த விஷயத்த என்ன பண்ணிக்கணும், பக்காவா வந்து தெரியும். ஸோ முதல் அமர்வு கூடியாச்சு. ஸோ இந்த அமர்வுக்கு யாரு பிரசிடென்ட் அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கக்கூடிய நபர். அதுல நோட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து பின்னாடி நோட்ஸ் கொடுப்பேன். கான்ஸ்டியூஷன் அசம்பிளி முதலாக உருவாக்கப்பட்ட போது அதுல தற்காலிக தலைவராக இருந்தது யாரு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கக்கூடிய ஒரு நபர் தற்காலிக தலைவரா வந்திருக்கிறார். ரைட். ஸோ இப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நாம வந்து உருவாக்கியாச்சு. ஸோ இந்த உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ உருவாக்கியாச்சு. ஸோ அடுத்து ஒவ்வொரு தேதி லைனா என்னென்ன தேதிலாம் சொல்றனோ அதை லைனா எழுதிக்கோங்க. அடுத்து 11 டிசம்பர் 1946ல ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக என்ன பண்றாரு, தேர்ந்தெடுக்கப்படுகிறார் 1946ல. அப்போ ஃபர்ஸ்ட் சச்சிதானந்த சின்ஹா, ரெண்டாவது பெர்மனன்ட் தலைவர் 1946ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள். ரைட். அடுத்ததுக்கு போயிடுவோம். 13ஆம் தேதி 11, 12, 13 ரைட்டா? 13ஆம் தேதி யாருன்னா அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன்ஸ் அப்படிங்கக்கூடிய குறிக்கோள் தீர்மானத்தை 13 டிசம்பர் 1946ல குறிக்கோள் தீர்மானத்தை 1946ல யார் அறிமுகப்படுத்துறா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1946ல 19வது டிசம்பர்ல குறிக்கோள் தீர்மானம் அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன்ஸ் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துறார்.
இந்த அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் தான் இப்ப இருக்கக்கூடிய பிரியாம்பிள், ரைட்டா? இப்ப இருக்கக்கூடிய முகவுரை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து உருவாக்கப்பட்டதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு உருவாக்கப்பட்ட பிரியாம்பிள்ல இருந்து தான் உருவாக்கப்பட்டது, ரைட்? ஸோ அடுத்து வந்து பார்ப்போம். ஸோ இந்த டேட்டா எல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, லைனா ஞாபகத்துல வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேட்டு ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த டேட்ல இருந்தா உங்களுக்கு கொஷின்ஸ், எக்கச்சக்கமான கொஷின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வரும். ஸோ அடுத்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ கமிட்டி அந்த இதெல்லாம் நம்ம வந்து நான் மெயினா வந்து சொல்றேன். ஸோ இங்க வந்து பாருங்க. ஸோ தென் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ அடுத்து 22 ஜூலை 22 ஜூலை டேட்டை லைனா நோட் பண்ணிக்கணும். 22 ஜூலை 1947ல 22 ஜூலை 1947ல நம்முடைய நேஷனல் பிளாக் வந்து பாத்தீங்கன்னா தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகே, தேசிய கொடி வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ 22 ஜூலை 1947ல தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ரைட்டா? அந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு இடையில இப்போ 1947 வந்தாச்சு, 22 ஜூலை வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இதுல டிராஃப்ட் கமிட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணுவாங்க. டிராஃப்ட் கமிட்டி அப்படிங்கக்கூடிய அம்பேத்கர் தலைமையில டிராஃப்ட் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. 29 ஆகஸ்ட் 1947ல 7 மெம்பர் கொண்ட குழு டிராஃப்ட் கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறாங்க. அப்போ வரைவு குழுல எத்தனை உறுப்பினர்கள் வந்து கேட்பாங்க. மொத்தம் வரைவு குழுல எத்தனை உறுப்பினர்கள்? 7 உறுப்பினர்கள். வரைவு குழுல எத்தனை உறுப்பினர்கள்? 7 உறுப்பினர்கள். வரைவு குழு என்ன பண்ணாங்க, எப்போ உருவாக்குனாங்க? ஆகஸ்ட் 29ல உருவாக்குனாங்க. ஆகஸ்ட் 29ல வந்து உருவாக்குனாங்க. அந்த 7 உறுப்பினர்கள் யார் யாரெல்லாம், இந்த பட்டியலை என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். இந்த பட்டியலை வச்சு என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து கேட்பாங்க. ஸோ இந்த டிராஃப்ட் கமிட்டியோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள். வரைவு குழுவின் தலைவர் அம்பேத்கர் அவர்கள். வரைவு குழுவின் தலைவர் அம்பேத்கர் அவர்கள், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் கோபாலசாமி ஐயங்கார். யாருக்காவது ஏதாவது சிரமம் இருந்தா உடனே சொல்லுங்க, நான் பின்னாடி எழுத கை வலிக்கணும், அந்த அளவுக்கு எழுதணும். அம்பேத்கர் தலைவர் கோபாலசாமி ஐயங்கார், அவர் ஒரு உறுப்பினர். டாக்டர் ஆலடி கிருஷ்ணசுவாமி ஐயர். ஆலடி கிருஷ்ணசுவாமி ஐயர் அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறுப்பினர். அதுக்கப்புறம் முன்சி KM முன்சி டாக்டர், அவரும் தலைவர், உறுப்பினர். சையத் முகமது ஷாதுல்லா அவரும் வந்து உறுப்பினர். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மாதவ் ராவ் அப்படிங்கிறவர் ஒரு உறுப்பினர். ML மிட்டல் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு மாற்றா அவருடைய ஹெல்த் பிரச்சனைனால வந்து பாத்தீங்கன்னா இவர் மாதவ் ராவ் அப்படிங்கிறவர் வந்து நியமிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் DB ஹைதான் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து இறந்து போயிருவாரு. அவருக்கு பதிலாக கிருஷ்ணமாச்சாரி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, ஒருவர் இறந்ததுக்கு பதிலாக நியமிக்கப்பட்டவர் கீழ்கண்டவர்கள் யார்? அது யாரு? கிருஷ்ணமாச்சாரி, ரைட்டா? ஸோ இன்னொருத்தர் ஹெல்த் ரிலேட்டடா BL மிட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் பிரச்சனை வந்துடும், மாதவராவ். அப்போ அம்பேத்கர், கோபாலசாமி ஐயங்கார், ஆலங்கடி கிருஷ்ணசுவாமி, முன்சி முகமது சையதுல்லா, ஓகே, தென் மாதவராவ், கிருஷ்ணமாச்சாரி. ஸோ நீங்க இந்த நேம் எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கிருஷ்ணமாச்சாரி, கிருஷ்ணசுவாமி, ஓகே, ஸோ அந்த மாதிரி கோபால்சாமி, இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும், ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் உங்களுக்கு தெரியும். அடுத்து மாதவராவ், முன்ஷி, எம் புரியுதா? சாமி, கிருஷ்ணமாச்சாரி, ஓகே, கிருஷ்ணசுவாமி, கோபால்சாமி, கிருஷ்ணமாச்சாரி, முன்சி, மாதவராவ், முகமது ஷைதுல்லா, அம்பேத்கர். நீங்களா உன்னை கிரியேட் பண்ணிக்கணும். எப்படி இதை ஷார்ட்டா வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும், ரைட்டா? ஸோ நான் என்ன பண்ணேன்னா எம் சார்ந்தது யார் யாரெல்லாம் இருக்கா, சாமி சார்ந்தது யாரெல்லாம் இருக்கா, அம்பேத்கர் சார்ந்தது யார் யாரெல்லாம் இருக்கா, அவ்வளவுதான், ரைட்டா? ஸோ இதுதான் டேட்டா. இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு கொஷினை 4 நபர்களுக்கு கொடுத்து இதுல யார் வந்து இருக்கா இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க, ரைட்டா?
ஸோ இப்போ கிளியரா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்கோம், ரைட்? ஸோ அடுத்த கதைக்கு நம்ம வந்து போவோம். இப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்ன பண்ணியாச்சு, ஃப்ரேம் பண்றதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து நடந்திருக்கு. நேஷனல் ஃபிளாக் வந்து 22 ஜூலை 1947 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தென் 15 ஆகஸ்ட் 15 ஆகஸ்ட் ஓகே 15 ஆகஸ்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஃபார்மேஷன் ஆஃப் பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா 14 ஆகஸ்ட்ல பாகிஸ்தான் வந்து செப்பரேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான நாடு வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது. 15 ஆகஸ்ட் 1947 அவங்க ஸோ இந்தியாவுக்கு பவரை வந்து பிரிட்டிஷ்கார வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய டேட். அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ தென் வந்து பாருங்க 2 நவம்பர் 1947, ஸோ 26 வரும், மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அடுத்து நீங்க வந்து பார்க்கக்கூடியது 26 நவம்பர் 1947. ஸோ 26 1947ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளுவாங்க, அடாப்ட் பண்ணுவாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேதின்னு கேட்டாலே என்ன பண்ணணும்? ஸோ 26 நவம்பர் 1949 அப்படிங்கிறத இது பண்ணிக்கணும். ஸோ 22 ஜூலை 1947ல நேஷனல் ஃபிளாக் வந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. 24 ஜனவரி 1950ல நேஷனல் சாங், ஓகே, தேசிய கீதமும் தேசிய பாடலும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. 24 ஜனவரி 1950ல இந்த டேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 26 நவம்பர் 1949ல இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஏற்றிருப்பாங்க, அடாப்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க 26 ஜனவரி என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ கான்ஸ்டியூஷன் நடைமுறைப்படுத்திருக்கும். ஓகே, கேம் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னா நடைமுறைக்கு எப்போ வந்திருக்கும்னா 26 ஜனவரி 1950. அப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு வந்து கேட்டா அப்படின்னா நவம்பர் 26. ஓகே, ஸோ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு வந்து கேட்டா ஜனவரி 26. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா ரிபப்ளிக் ஆகுது. ஸோ இதுல ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்தியாவின் முதல் பிரசிடண்டா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்தியாவின் முதல் பிரசிடண்ட் யாரு? ராஜேந்திர பிரசாத். ஸோ இதுல அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி 26 நவம்பர் 1949, ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 26 ஜனவரி நடைமுறைக்கு வந்தது, ரைட்டா? ஸோ இவ்வளவுதான். இந்த டேட்டா மட்டும் தெரிஞ்சீங்கன்னா மேக்சிமம் வந்து போதும். இதை தாண்டி நீங்க பெரிய லெவல்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், ரைட்? ஸோ இன்னும் ஒரு சில முக்கியமான தகவல் இருக்கு, அதை நான் வந்து சொல்றேன். ஸோ இதுல இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும் அப்படிங்கிறதுல முதலா அதை வந்து அரசியல் நிர்ணய சபை வேணும் அப்படிங்கிறத முதலா ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணாரு. ஸோ இந்தியாவோட கம்யூனிஸ்ட் பார்ட்டி, நான் சோசியலிசம் கம்யூனிசம் வந்து சொன்னேன் இல்லையா? ஸோ அவர் தான் முதலா எம்என் ராய் அவர் வந்து என்ன பார்ட்டின்னு வந்து கேட்பாங்க. ஸோ இந்தியாவின் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட முன்னோடி இவர் தான் வந்து அவர் தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கான முன்னோடி யாருன்னு கேட்டா எம்என் ராய். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 1935-36ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்கு என்ன பண்ணாங்க, டிமாண்ட் வந்து ஏற்படுத்தினாங்கன்னு சொன்னேன், ரைட்டா? அவங்க தான் அதிகாரப்பூர்வமா அரசியலமைப்பு கோரிக்கை வந்து வச்சாங்க. அது எந்த செஷன் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது எந்த செஷன்னா லக்னோ செஷன். நோட் பண்ணிக்கோங்க, லக்னோ மாநாட்டுல 1936ல. ஸோ இந்தியாவுக்குன்னு 1935ல இது பண்ணிருப்பாங்க. 36ல என்ன பண்ணிருக்காங்க, அறிக்கை அபிஷியலி வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணிருப்பாங்க 1936 லக்னோ செஷன்ல. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கேபினெட் தூதுக்குழு உருவாக்கப்பட்ட தேதி அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா மே 16 1946. மே 16 1946. ஸோ அந்த தேதி நீங்க கேபினெட் மிஷன் மேல எழுதிருப்பீங்க இல்லையா, கேபினெட் தூதுக்குழு, அதுல நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதை வந்து பாத்துக்கோங்க. ஸோ இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா மே 16 1946ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ கேபினெட் தூதுக்குழு உருவாக்குறாங்க. அவங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்ன பண்றாங்க, ஃப்ரேம் பண்றாங்க. ஸோ இதுல கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இதுல இருக்கக்கூடிய டேட்டாவை நீங்க வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க. இந்த இந்திய அரசியலமைப்பு இதுல எத்தனை உறுப்பினர்கள் ஓவராலா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஓவராலா இந்திய அரசியலமைப்பு சபையில் மொத்த உறுப்பினர்கள்
389 389 உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா வந்திருப்பான். 389. ஓகே. சோ அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா 292 பேர். சோ இங்க நான் எழுதியே காமிக்கிறேன். இந்திய அரசியலமைப்புல மொத்த உறுப்பினர்கள் 389 பேர். அந்த 389ல 292 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா எலெக்ட் பண்றாங்க. ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, நம்ம ஸ்டேட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 292 பேர் என்ன பண்றாங்கன்னா நேரடியா எலெக்ட் பண்றாங்க எலெக்டட் மெம்பர்ஸ். ஓகே, எலெக்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 93 பேர் இவங்க நம்ம இப்ப இருக்கக்கூடிய ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிங்கிற மாதிரி இப்ப எம்எல்ஏ இருக்காங்களா அந்த மாதிரி. இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படிங்கிறது கிங் ரூல் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் பிரிட்டிஷ்காரனுக்கு கீழே கிங் ரூல் பண்ணுவாங்க. அதுல இருந்து 93 பேர் நாமினேட் பண்றாங்க. அப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில எலெக்டட் மெம்பர்ஸும் இருப்பாங்க, ரைட், நாமினேட்டட் மெம்பர்ஸும் வந்து இருப்பாங்க, ரைட்டா. ஸோ அது போக எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்க அப்படின்னா கமிஷன், இதுல ஒரு சில ப்ராவின்ஸ் வந்து உண்டு, ஒரு சில 4 ப்ராவின்ஸ் வந்து உண்டு. ஓகே, ஸோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ் அப்படிங்கக்கூடிய இது வந்து உண்டு. இது ஸ்டேட் வந்து நடத்தும் போது நான் இன்னும் டீட்டெயிலா வந்து போறேன். இப்போ இந்த டேட்டா மட்டும் எழுதிக்கோங்க. இதுல அஜ்மீர், ஓகே, அஜ்மீர், டெல்லி, அஜ்மீர் மார்வார், டெல்லி, அஜ்மீர் மார்வார், கூர்க், பிரிட்டிஷ் பலுச்சிஸ்தான், இந்த பகுதி எல்லாமே எங்க என்ன பண்றாங்க. ஸோ இவங்களும் என்ன பண்றாங்கன்னா ஒரு 4 நபர்களை என்ன பண்றாங்க, இந்த ப்ராவின்ஸும் அதாவது பிரிட்டிஷ் கீழே இருக்கக்கூடிய இந்த ப்ராவின்ஸ்ல இருந்தும் 4 பேர் வந்து எலெக்ட் பண்றாங்க, ரைட்டா. ஸோ அப்போ இதுதான் வந்து மெயினான டேட்டா. உங்களுக்கு 389ங்கிறத உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தாச்சா. ஸோ இதுல மக்கள் தொகையை பொறுத்து, ஸோ இதுல வந்து பாருங்க, விகிதாச்சார அடிப்படையில், அதாவது மக்கள் தொகையோட விகிதாச்சார அடிப்படையில் இது வந்து இந்த டேமை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பெரிய ஸ்டோரி. இதுக்கு நிறைய இது வந்து 1.5 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் புரியும். பிரைம் மினிஸ்டரும் விகிதாச்சார அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ மக்கள் தொகை அடிப்படையில என்ன பண்றாங்க, அந்த ப்ராவின்ஸ் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஓகேவா. ஸோ இது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி சீட் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம், சீக்கியர்கள், ஓகே, அவங்களுக்கும் என்ன உண்டு. ஸோ அவங்களுடைய கம்யூனிட்டி சார்ந்த மதம் சார்ந்த இதுலையும் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உண்டு. இதை மட்டும் தெரிஞ்சீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு வந்து போதுமானது, ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நான் சொன்ன மாதிரி December 9 சத்யானந்தா சின்ஹா வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைவரா வந்து இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் ராஜேந்திர பிரசாத் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட். இதுல இந்த டேட்டா வந்து இருக்காது. ஸோ வைஸ் பிரசிடென்ட் யாரு அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஹச்சி மூகர்ஜி, நோட் பண்ணிக்கோங்க. ஹச்சி மூகர்ஜி வைஸ் பிரசிடென்ட். ஓகேவா. ஸோ இதே நேரத்தில் பிஎன் ராய் கிடையாது, ராவ், காய்கறின்னு வருது டிரான்ஸ்லேஷன். ஓகே, ராவ் அப்படிங்கிறவரு இந்திய அரசியலமைப்புடைய அட்வைசர். இந்திய அரசியலமைப்பின் ஆலோசகர் யாருன்னு கேட்டான்னா பிஎன் ராவ். கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, ஸ்ட்ரக்சரா எழுதுங்க. அப்புறம் ஒரு டேட்டு கொடுத்தேன் இல்லையா, அதுலயே போய் என்ன பண்ணிக்கோங்க, மேட்ச் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேட் வந்து கொடுத்தேன், என்ன கொடுத்தேன், ஓகே, ராஜேந்திர பிரசாத் எலெக்ட் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து கொடுத்தேன் இல்லையா. ஸோ அதுல வந்து இது பண்ணிக்கோங்க, ரைட்டா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, தென் அடுத்து வந்து பார்ப்போம். ஸோ மூகர்ஜி யாரு உங்களுக்கு, மூகர்ஜி வந்து பாத்தீங்கன்னா அட்வைசர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஹைலைட் பண்ணிக்கணும். மூகர்ஜி வந்து அட்வைசர், மூகர்ஜி வந்து பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட், சாரி, மூகர்ஜி வைஸ் பிரசிடென்ட். அதுக்கப்புறம் ராஜு வந்து பாத்தீங்கன்னா அட்வைசர்.
சச்சிதானந்தா சின்ஹா டெம்பரவரி ஆளு, டெம்பரவரி தலைவர். அடுத்து ராஜேந்திர பிரசாத் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் தலைவர். எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. ஸோ இப்போ கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து சூப்பரா வந்து புரியுது அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க பார்ப்போம். இது வரைக்கும் இந்த ஸ்ட்ரக்சர்ல நான் படிக்கவே இல்லை, இப்போ தான் எனக்கு ஒரு கிளியர் கட்டான பாத் தெரியுது அப்படின்னு உண்மையாவே நினைக்கிறவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் உள்ளவங்களும் எஸ்ன்னு வந்து டைப் பண்ணுங்க. சும்மா ஹாப்பியா டைப் பண்ணுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி என்ன இன்னும் எஃபெக்டிவா கிளாஸ் எடுக்க வைக்கும். எஸ்ன்னு டைப் பண்ணுங்க பார்ப்போம். அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கு, எப்படி புரியுது அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும். நான் என்ன கொடுக்குறேனோ அதை பக்காவா வந்து படிங்க. இப்போ ஸ்கூல் புக்கில் எங்கே படிங்க அங்கே படிங்க, அது எந்த அளவுக்கு எனக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. நான் ஃபர்ஸ்ட் அப்படி தான் யோசித்தேன் இது ஸ்டார்ட் பண்ணும்போது. இல்லை அதை தாண்டி நம்ம பக்காவான நோட்ஸை வச்சு எஃபெக்டிவான கிளாஸ் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணேன். ஸோ உண்மையாகவே இது வந்து பக்காவாக புரிஞ்சுது அப்படின்னா இது பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே ஃபைன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா எனக்கு வந்து தமிழ்ல தெரியல, என்ன பிரச்சனைனாலும் டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து பதில் அளிக்கிறேன். ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன்ஸ் வந்து பாஸ் பண்றாங்க. ஓகே, இந்த அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன்ஸ் தான் ப்ரீஆம்பிளா வந்து எப்போ மாறுதுன்னா ஜனவரி 22, அந்த டேட் அங்கே இருக்காது. ஜனவரி 22 1947ல ஃபர்ஸ்ட் டிசம்பர் மாசம் 13ஆம் தேதி, டிசம்பர் மாசம் 13ஆம் தேதி என்ன பண்றாங்க, உங்களுக்கு இந்திய அரசியல் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷனை ஜவஹர்லால் நேரு கொண்டு வராரு. அந்த அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 22, ஜனவரி 22ல உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் 22ஆம் தேதி அது ப்ரீஆம்பிளா வந்து சேஞ்ச் ஆகுது. அந்த அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் தான் ப்ரீஆம்பிளா, அதாவது முக உரையா சேஞ்ச் ஆகுது. நான் எல்லாத்தையும் சொல்லல, கீவேர்டை மட்டும் வந்து சொல்றேன், நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும். அப்போ ஜனவரி 22 1947ல முகவுரையா அது வந்து பாத்தீங்கன்னா மாறுது. அது மட்டும் போதும், வேற டேட்டா உங்களுக்கு வந்து தேவையில்லை. டேட்டா இது வந்து பார்த்துக்கணும். ஸோ இப்போ மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இது வந்து நீங்க வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை நீங்க வந்து பார்த்தாச்சு. ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தெளிவான முறையில வந்து பார்ப்போம். ஸோ இதுல ஓகே, ஸோ இதுல வந்து மெயினா நேஷனல் பிளாக் வந்து ஸோ இதுல நேஷனல் பிளாக்கு இந்த டேட்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜூலை 22 1947. தேசிய நேஷனல் ஆனந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி 24, ஜனவரி 24. அகைன் நேஷனல் சாங் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் ஜனவரி 24. நேஷனல் பிளாக்கு 1947 ஜூலை மாசம். நேஷனல் ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா 1950 ஜனவரி 24. அகைன் நேஷனல் சாங் தேசிய பாடல் ஜனவரி 1950ல. ஓகே, இதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் எலெக்ட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 24 1950. இவ்வளவுதான். ஸோ இப்போ டேட் சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் A to Z நீங்க வந்து பார்த்துட்டீங்க. இது கூட ஒரு டேட் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ இந்த டேட்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ஸ் முதல் தேர்தல் நடந்த தேதி, லோக்சபா தேர்தல் முதலாக நடைபெற்ற தேதி எதுன்னா 25 அக்டோபர் 1951. 25 அக்டோபர் 1951ல இருந்து 21 பிப்ரவரி 1952 வரைக்கும் முதல் தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு. 25 அக்டோபர் டு 21 பிப்ரவரி வரைக்கும் முதல் தேர்தல் வந்து நடந்துச்சு, லோக்சபா தேர்தல். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஹெல்ட் இன் 1951 டு 52 அப்படிங்கக்கூடிய டேட்டாவை நீங்க என்ன பண்ணிக்கணும், நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து ஓகே ஸ்லோவாகவே சொல்றேன். ஸோ அடுத்தது வந்து பார்ப்போம். இப்போ எப்படி டேட் வருதுன்னு புரியுதா? 1934, 24ல ஸ்வராஜ் பார்ட்டி, 34ல எம்என் ராய், 32ல நேரு வயது வந்து வாக்குரிமைப்படி, 40ல வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் கொடை, 42 கிரிப்ஸ் மிஷன்ஸ், 46 கேபினட் மிஷன்ஸ்,
9th டிசம்பர் 1946ல ஃபர்ஸ்ட் அசம்பிளி சச்சிதானந்தா சின்ஹா டெம்பரவரி தலைவர். அகைன் 19 டிசம்பர் 11ல ராஜேந்திர பிரசாத் தலைவர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் இப்போ மொத்தமே மறந்து போச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முன்சி வந்து பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆகுறாரு. தென் வந்து பாத்தீங்கன்னா BN ராவ் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஆலோசகரா நியமிக்கப்படுறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வருது. அதுக்கப்புறம் 13 டிசம்பர்ல பிரியாம்பிள், அதாவது குறிக்கோள் தீர்மானத்தை நேரு கொண்டு வராரு. அது ஜனவரி 22ஆம் ஆண்டு 1947ல பிரியாம்பிளா வந்து மாறுது. தென் 22 ஜூலை 1947ல கான்ஸ்டியூஷன் அசம்பிளில தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்படுது. அதுக்கப்புறம் 15th ஆகஸ்ட் 1947ல இந்தியா பாகிஸ்தான் 14ஆம் தேதி பாகிஸ்தான் ஃபார்ம் ஆகுது. இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இந்தியா 15th ஆகஸ்ட் 1947ல ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாசம் வந்து பாத்தீங்கன்னா டிராஃப்ட் கமிட்டி நேரு தலைமையில ஃபார்ம் பண்றாங்க. அடுத்து 26 நவம்பர் 1946ல கான்ஸ்டியூஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. அடுத்து 24 ஜனவரியில நேஷனல் சாங் நேஷனல் ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்றாங்க. அடுத்து 26 ஜனவரி 1950ல நம்ம வந்து ரிபப்ளிக் ஆகிறோம். ராஜேந்திர பிரசாத் ஃபர்ஸ்ட் பிரசிடென்டா எலெக்ட் ஆகுறாரு. தென் 25 அக்டோபர் 1951ல இருந்து 21 அக்டோபர் 52 வரைக்கும் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ஸ் வந்து லோக்சபாவில் வந்து நடக்குது. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் வெங்காயம் நிக்குதா? ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லோக்சபா இந்த டேட்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லோக்சபா எலெக்ஷன் டேர்ம்ஸ் இந்த டேட்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் லோக்சபா டேர்ம்ஸ் எப்போ நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லோக்சபா 17 ஏப்ரல் 1952. 17 ஏப்ரல் 1952ல இருந்து இந்த தேதி ரொம்ப ரொம்ப முக்கியம். 17 ஏப்ரல் 1952ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் லோக்சபா கான்ஸ்டியூட் பண்றாங்க, உருவாக்குறாங்க. அப்ப எப்போ கலைக்கிறாங்க அப்படின்னா 4th ஏப்ரல், அதாவது 17 ஏப்ரல் 1952ல முதல் லோக்சபா உருவாக்கப்படுது. எப்போ கலைக்கப்படுதுன்னா 4th ஏப்ரல் 1957ல என்ன பண்றாங்க, கலைக்கிறாங்க. 17th ஏப்ரல் 1951ல லோக்சபா கான்ஸ்டியூட் உருவாக்குறாங்க. எலெக்ஷன்ஸ் முடிஞ்சு உருவாக்குறாங்க. 4th ஏப்ரல் 1957ல கலைக்கிறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் லோக்சபாவில் மொத்த சீட் எவ்வளவுன்னா 489 சீட். ரைட், அது நான் லோக்சபா எலெக்ஷன் படிக்கும் போது டீட்டெயிலா இன்னும் உமன்ஸ் எத்தனை பேர், எத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதெல்லாம் வந்து சொல்றேன். இப்போதைக்கு இந்த டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் வந்து நடக்கும். ஓகே, அதாவது முதல்ல எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் கூட்டத்தொடர் வந்து நடக்கும். இந்த கூட்டத்தொடர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செஷன் எப்ப நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் செஷன் 13 மே 1952ல முதல் அமர்வு வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு. 17 ஏப்ரல் 1952ல முதல் கான்ஸ்டியூஷன், அதாவது லோக்சபா உருவாக்கப்பட்டது. 13 மே 1952ல முதல் அமர்வு கான்ஸ்டியூஷன், லோக்சபாவோட முதல் அமர்வு, கான்ஸ்டியூஷன் கிடையாது, லோக்சபா மக்களவையோட முதல் கூட்டத்தொடர் நடைபெற்றது. மக்கள் தொகை முதலாக கலைக்கப்பட்டது 4th ஏப்ரல் 1957. ஓகே, இப்போ தேதி சார்ந்த விஷயங்களை பக்காவா வந்து படிச்சாச்சு. இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து உண்டு. நேரா விக்கிபீடியா போங்க. விக்கிபீடியா போனீங்கன்னா இதுல எல்லா டேட்டா வந்து இருக்கும். ஸோ இந்த டேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போதுமானது. ரைட்டா? ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஸோ இதுல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன பண்ணிருப்பாங்க, 364 தொகுதி. ரெண்டாவது பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா 16. அப்போ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல டாப் லெவல்ல இருந்தது இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ், ரெண்டாவது லெவல்ல இருந்தது கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அப்படியாப்பட்ட கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் இப்ப ஏரியாவே இல்லாம காலி ஆயிடுச்சு. ரைட்டா? எலெக்ஷனுக்கு முன்னாடி செகண்ட் பிக்கெஸ்ட் பார்ட்டியா இருந்த ஒரு விஷயம். ரைட்டா? ஸோ இந்த BJS அப்படிங்கக்கூடிய கட்சிலாம் எங்க இருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்க. ரைட்,
ஸோ இப்போ அவ்வளோதான். ஸோ இப்போ டேட்டாவை ஃபுல்லாக A to Z நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது வந்து எக்ஸாம்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு நேரடியாக வந்து கேட்பாங்க, ரைட்டா? ஸோ இந்த விஷயத்தை என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும், ரைட்டா? ஸோ இப்போ இந்த டேட்டா நம்ம வந்து அங்கங்கே நம்ம எடுத்து வந்து படிக்கிறது, நம்ம எல்லா இடத்துலையும் வந்து எடுத்து படிக்கிறது கிடையாது. ஸோ அங்கங்கே எனக்கு எக்ஸாமில் எங்கெங்கே வந்து கேட்பாங்களோ அந்த தகவலை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தொகுத்து வந்து கொடுத்துருக்கேன், ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி சார்ந்த விஷயங்கள், ரைட்? ஸோ நான் வந்து மெம்பர்ஸ்லாம் வந்து காமிச்சிட்டேன். 389 பேர், அதில் 292 பேர் 292 பேர் என்ன பண்ணாங்க, அதாவது 296 பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த 4 வந்து சேர்த்து, ஸோ 292 பேர் நம்ம எலெக்டட் ப்ராவின்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலேருந்து பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. மீதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். மொத்தம் 389 உறுப்பினர்கள். இந்த டேட்டா வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு முஸ்லீமு, சீக்கிஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா சொசைட்டி பீப்புளுக்கும் வந்து மெம்பராக வந்து இருந்தாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மக்கள் தொகை அடிப்படையில் இதில் உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ ஓட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட், ஒற்றை சீட்டு வாக்குமுறை அப்படிங்கக்கூடிய முறையில் இது பண்ணாங்க. இது பிரசிடென்ட் எடுத்தும் போது நான் இன்னும் உங்களுக்கு தெளிவான முறையில் நான் வந்து எடுக்கிறேன், ரைட்டா? ஸோ இப்போ மெயினாக இந்த சீட் அலோகேஷன்ஸ் எப்படி பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக 3 கம்யூனிட்டி, ஸோ 3 மக்கள் பிரிவு மக்களுக்கு, ஒன்று முஸ்லீமு, சீக்கியர்கள், ஜென்ரல். ஸோ இந்த கேட்டகரி படி என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த சீட் அலோகேஷன்ஸ் வந்து இருந்து ஓட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை சீட்டு வாக்குமுறைமைப்படி மக்கள் தொகை அடிப்படையில் விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில் ஒற்றை சீட்டு வாக்குரிமைப்படி வாக்கெடுப்பு வந்து நடந்துச்சு, ரைட்டா? இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி மெம்பர்ஸு பார்ஷியலி எலெக்டட் என்ன பண்ணுவாங்க, பாதி பேர் தேர்ந்தெடுப்பாங்க, பாதி பேர் நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தது தான், ரைட்டா? எலெக்டட் மெம்பரும் வந்து உண்டு, நாமினேட்டட் மெம்பர்ஸும் வந்து உண்டு. அதே மாதிரி இதுல தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். இப்போ நம்ம டைரக்டா போய் ஓட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நேர்முக தேர்தல் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? இதே மாதிரி ப்ராவின்ஸ் லெவல்ல இந்த ப்ராவின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ பிரின்ஸ்லி ஸ்டேட் ப்ராவின்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இது இந்த ஸ்டேட் நடத்தும் போது நடத்துறேன். இப்போ பேசிக்கை வந்து தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ ப்ராவின்ஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்டுங்கிறது கிங்குன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ப்ராவின்ஸுங்கிறது பிரிட்டிஷ்காரன் வந்து ஆஃபீஸரை வச்சு ஹேண்டில் பண்றது. இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராவின்ஸ் அசம்பிளிலேருந்து இன்டைரக்ட் முறையில், ஓகே, எலெக்டட் தான், ஆனால் மறைமுகம். இப்போ நம்ம மறைமுகம் நேர்முகம் அப்படின்னா என்னன்னா, இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, ரைட்டா? பிரைம் மினிஸ்டருக்கு வந்து எலெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா மக்களவை இருக்கு, மக்களவை தேர்தல். மக்களவை தேர்தல் நெக்ஸ்ட் இயர் வந்து 543 பேர், மொத்தம் 543 பேர். இந்த 543 பேர்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஓட்டு போடுவோம். 543 மெம்பர்ஸ்க்கு நம்ம வந்து ஓட்டு போடுவோம். இதுல இந்த 543 மெம்பர்ஸ்க்கு நம்ம வந்து ஓட்டு போடுறோம். இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு லெவல்ல நம்ம என்ன பண்ணணும், ஓட்டு முக்கியமா நம்ம வந்து ஓட்டு வந்து போடுவோம். அதாவது தமிழ்நாட்டு லெவல்ல 543 மெம்பர்ஸ் வந்து ஓவராலா லோக்சபா உறுப்பினர்கள் 543 மக்களால நேரடியா வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுல நம்ம தமிழ்நாட்டு சார்பில் எத்தனை பேர் வந்து தேர்ந்தெடுப்போம்னா 39 பேர் வந்து தேர்ந்தெடுப்போம். 39 மெம்பர்ஸ் வந்து நம்ம ஓட்டு போட்டு என்ன பண்ணுவோம், லோக்சபா உறுப்பினர்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேர்ந்தெடுப்போம். ஸோ இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் லைக் வந்து யூபி, மகாராஷ்டிரா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் வந்து இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இந்த மக்களவையில இருக்கக்கூடிய உறுப்பினர்களை நேரடியா ஓட்டு போட்டு வந்து தேர்ந்தெடுக்கும். ஸோ அதுல இருந்தா நேரடி தேர்தல் மூலமா பிரைம் மினிஸ்டர் வந்து தேர்ந்தெடுக்கப்படும். இதே இது பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் இருக்கிறார் இல்லையா, இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா மறைமுக தேர்தல், நாம ஓட்டு போட மாட்டோம். அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். நாம தேர்ந்தெடுத்த எம்பி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லோக்சபா, ராஜ்யசபா உறுப்பினர்கள், இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எம்எல்ஏஸ், இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலம் பிளஸ் 2 யூனியன் டெரிட்டரி, டெல்லி, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ், அதாவது 28 ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏ பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் பிளஸ் மக்களவையில் இருக்கக்கூடிய
543 பேர், மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய 233 பேர். 12 பேரை நாமினேட் பண்ணுவாங்க, அவங்க குடியரசுத் தலைவரை நாமினேட் பண்ண முடியாது. ஸோ அதாவது குடியரசுத் தலைவர் எலெக்ஷன்ல இது பண்ண முடியாது. அதாவது மாநிலங்களவைக்கு 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நாமினேட் பண்ணுவார். அந்த நாமினேட்டட் மெம்பர்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கேற்க முடியாது. நாம தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் மூலமா மறைமுக வாக்குச்சீட்டு மூலமா உருவாக்கப்பட்ட 233 பேர் குடியரசுத் தலைவர்ல எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்போ மக்களவைக்கு நம்ம டைரக்டா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். மாநிலங்களவைக்கு எப்படி நடக்கும்? மறைமுக தேர்தல் நடக்கும். மறைமுக தேர்தல் இப்போ மக்களவையில 543 பேர்ல 39 பேரை நம்ம உங்க தொகுதியில இருக்கக்கூடியவங்கள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பீங்க. இதே மாதிரி மாநிலங்களவைக்கு நம்ம தமிழ்நாட்டில இருந்து என்ன பண்ணுவாங்க? எம்எல்ஏஸ் எத்தனை ரேஷியோ படி வருதோ அதுபடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எம்எல்ஏஸ் பாத்தீங்கன்னா எம்எல்ஏஸ் மாநிலங்களவை ராஜ்யசபா உறுப்பினர்களை பாத்தீங்க அப்படின்னா தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸை நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். அப்போ மக்களவை தேர்தல் டைரக்ட் எலெக்ஷன்ஸ். ஓகே, இதே மாதிரி மாநிலங்களவை தேர்தல் இன்டைரக்ட் செலெக்ஷன். தமிழ்நாட்டு லெவல்ல 18 பேரை தேர்ந்தெடுக்கிறோம். 233 பேர்ல தமிழ்நாடு 233 பேர் மாநிலங்களவையில மறைமுக தேர்தல் மூலமா தேர்ந்தெடுப்பாங்க. அதுல தமிழ்நாட்டில இருந்து 18 பேர். இந்த 18 பேரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எத்தனை பேரு? ஓவராலா பாத்தீங்கன்னா 234 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எத்தனை வேகன்சி இருக்கோ அதை பொறுத்து தேர்ந்தெடுப்பாங்க. இது இன்னும் டீட்டெயிலா நான் சொல்றேன். இது நேரடி தேர்தல், மறைமுக தேர்தல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது இன்னும் நேரடி தேர்தல் எங்க வரும், மறைமுக தேர்தல் என்ன வரும்னுங்க நம்ம எலெக்ஷன் ப்ராசஸ்ல பார்ப்போம். இவ்வளவுதான். நீங்க ப்ராவின்ஸ்ல இருந்து இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் மூலமா தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இது முக்கியமானது. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில ஓகே காந்தி பங்கேற்றா அப்படின்னா காந்தி பாத்தீங்கன்னா பங்கேற்கவில்லை. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில ஓகே காந்தி பாத்தீங்கன்னா பங்கேற்கவில்லை. அது தெரியும், ரைட்? ஸோ தென் நம்ம அடுத்து இது ஓவராலா முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம சுதந்திரம் பெறுறோம். சுதந்திரம் பெறும்போது இந்திய சுதந்திர சட்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு சட்டத்தை 1947ல பாத்தீங்க அப்படின்னா மவுண்ட் பேட்டன் பிளான், மவுண்ட் பேட்டன் திட்டம் எந்த வருஷம்? ஜூன் 3, 1947. ஜூன் 3, 1947 மவுண்ட் பேட்டன் திட்டம். மவுண்ட் பேட்டன் திட்டம் ஜூன் 3, 1947. 1947 ரைட்டா? ஸோ இது தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த இதுல தான் இந்திய சுதந்திர சட்டம் பாத்தீங்கன்னா இயற்றாங்க. எப்போ? 1947ல. இந்த இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ல பார்த்துக்கணும், ரைட்டா? ஸோ இது மட்டும் போதுமானது. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஏற்கனவே பார்த்ததுதான். ஸோ திரும்ப இது பண்ண வேண்டாம். இப்போ இம்பார்ட்டன்ட் கமிட்டி பார்த்துருவோம். எந்தெந்த கமிட்டியில யார் யாரு. இப்போ இரும ஃபுல்லா கமிட்டியை பத்தி நீங்க போட்டுக்கோங்க. கமிட்டி சம்பந்தமான தகவலை நம்ம வேகமா பார்ப்போம், ரைட்டா? சோ முக்கியமான கமிட்டிஸ் போட்டுக்கோங்க. முக்கிய குழுக்கள்: யூனியன் பவர் கமிட்டி, மத்திய அதிகார குழு. மத்திய அதிகார குழு அதோடைய தலைவர் நேரு. யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி அதோட தலைவரும் நேரு தான். மத்திய அரசியலமைப்பு குழுவின் தலைவரும் அதிகார குழுவின் தலைவரும் நேரு தான். ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ராவின்சியல் கான்ஸ்டிடியூஷன்ஸ். நம்ம மாகாணம் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இந்தியாவை ஒருங்கிணைத்ததுல வல்லபாய் படேல் அவர்களுடைய ஒருங்கிணைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சில பகுதி இந்தியாவில் ஜாயின் பண்ண மாட்டேன்னாங்க. அப்போ ஃபைட் பண்ணி ஒரு சில ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்தியாவோட இணைச்சிருப்பாரு நேரு அவர்கள், ஹைதராபாத் இந்த மாதிரி பகுதியெல்லாம். ஸோ அப்போ ப்ராவின்சியல் மாகாணத்தை இணைச்சதுல சர்தார் வல்லபாய் படேலுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் ஒற்றுமைக்கான நாள் அக்டோபர் 31ஆம் தேதி கொண்டாடிட்டு இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா ப்ராவின்சியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா இது அதோட தலைவர் படேல் அவர்கள், ரைட்டா? ஸோ அடுத்தது பார்ப்போம் டிராஃப்ட் கமிட்டி. உங்களுக்கு அம்பேத்கர் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே இதுல மைனாரிட்டி பீப்புள் கமிட்டி படேல் அவர்கள்.
அதாவது ப்ராவின்சியல் கான்ஸ்டியூஷன்ஸ் தலைவரும் அவர் தான், மைனாரிட்டி கமிட்டியோட தலைவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா படேல் தான். மைனாரிட்டி கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா தலைவர் தான். ஸோ இதுல ஒரு 2 சப் கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைக்கான கமிட்டி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மைனாரிட்டிக்கான ஒரு சப் கமிட்டி 2 வந்து இருக்கும். ஸோ ஒன்னு கிருபாலினி அண்ட் எம்சி முகர்ஜி. கிருபாலினி, எம்சி முகர்ஜி. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் மைனாரிட்டி கமிட்டிக்கு தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் படேல் அவர்கள் தான். அதோட சப் கமிட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சப் கமிட்டி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் மைனாரிட்டி 2 இதுக்கும் தலைவர் படேல். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமைக்கு கிருபாலினி, மைனாரிட்டிக்கு முகர்ஜி. புரியுதா? அவ்வளவுதான். ஓகே, இது வந்து பார்த்துக்கணும். அதாவது அடிப்படை உரிமை, அடிப்படை உரிமைக்கான மைனாரிட்டி அப்படின்னா சிறுபான்மையினர், லைக் வந்து முஸ்லீம், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பார்சி பிரிவினர்கள், இவங்களாம் இவங்களுடைய உரிமைக்கான தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமை சிறுபான்மையினர் அடிப்படை உரிமைக்கான தலைவர் படேல் அவர்கள். அதுக்கப்புறம் அடிப்படை உரிமைக்கான கமிட்டிக்கான தலைவர் கிருபாலினி, சிறுபான்மைக்கான தலைவர் வந்து பாத்தீங்கன்னா முகர்ஜி. அதுக்கப்புறம் ரூல்ஸ், ஓகே, ரூல்ஸ் கமிட்டி, விதிமுறைகளுக்கான குழு, நடைமுறை குழுவின் நடைமுறை குழுவுக்கான தலைவர் ராஜேந்திர பிரசாத். நடைமுறை குழுமைக்கான தலைவர் ராஜேந்திர பிரசாத். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கமிட்டி, மாநில குழு. மாநில குழுவோட தலைவரும் நேரு. ஸோ மாநிலங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும் தலைவர் யாரு? நேரு. அப்ப நேரு அதிகார கமிட்டி, மத்திய அரசியலமைப்பு கமிட்டி, தென் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கமிட்டியோட தலைவர். அதுக்கப்புறம் தேடுதல் குழு, வழிநடத்துதல் குழு, தேடுதல் குழு, ஸ்ட்ரிங் கமிட்டி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். ஓகே, வழிநடத்தல் குழு. அப்ப ராஜேந்திர பிரசாத் ரூல்ஸ்லயும் இருக்கிறாரு, வழிநடத்தலையும் இருக்காரு. படேல் வந்து பாத்தீங்கன்னா இதுல மைனாரிட்டிக்கும் இருக்கிறாரு, ப்ராவின்ஸ்ல வந்து இருக்கிறாரு. டிராப்டுக்கு அம்பேத்கர், பவருக்கு நேரு, கான்ஸ்டியூஷன் கமிட்டிக்கு நேரு, அகைன் ஸ்டேட்டுக்கும் நேரு. தெளிவா புரியுதா? ஸோ பக்காவா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல இருக்கு, தமிழ்ல தான் வந்து சொல்றேன், பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு சில கமிட்டிஸ் வந்து பார்ப்போம். ஸோ இதெல்லாம் அவ்வளவு முக்கியம் வந்து கிடையாது, இதுல முக்கியமானது மட்டும் வந்து காமிக்கிறேன். ஸோ இதுல முக்கியமான கமிட்டிஸ் லிங்குஸ்டிக் ப்ராவின்ஸ், இது போதும். ஸோ நமக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து பார்த்தாச்சு, ரைட்டா? ஸோ இதை மட்டும் பாருங்க, உங்களுக்கு வந்து போதுமானது. ஸோ மேக்சிமம் இந்த டேட்டா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு போதும். இதுல இருந்து மெயினா வந்து கேட்பாங்க. அப்போ இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ் இது எல்லாமே என்ன பண்ணிட்டோம், டிராஃப்ட் கமிட்டி எல்லாமே மெயினா வந்து பார்த்தாச்சு. இதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் வந்து மெயினா வந்து கேட்பாங்க, ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான டேட்டா பார்த்துட்டு நம்ம கான்ஸ்டியூஷன் டாபிக்ஸ் வந்து முடிச்சிடலாம். ஸோ இதுல ஃபைனலா இருக்கக்கூடிய ஒரு சில டாபிக்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட சிம்பிள் என்னன்னா யானை. நேற்று எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க, நம்ம காங்கிரஸ் பார்ட்டியோட டைம் வந்து இருக்கும் இல்லையா, அது எத்தனை மணில இருக்கும்? 10:10 வந்துருக்கும். இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கீழே இது வந்து கேட்பான், சின்னங்கள். கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட யானை, ஸோ அதாவது இந்திய அரசியல் அமைப்பின் சின்னம் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது வந்து என்னது? யானை. அதுக்கப்புறம் PN ராவ் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பின் ஆலோசகர். PN ராவ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் அரசியல் அமைப்பின் ஆலோசகர்னு யாருன்னு கேட்டாலே நீங்க வந்து அதை வந்து போட்டுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் செக்ரட்டரி, செயலாளர். கான்ஸ்டியூஷன் அசம்பிளியின் செயலாளர் யாரு? அட்வைசர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரு நம்ம ராவு. ஐயங்கார் வந்து பாத்தீங்கன்னா செக்ரட்டரி, செயலாளர். நம்ம இந்தியன் டிராஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா டிராஃப்ட் கமிட்டியோட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா
யாரு? அம்பேத்கர். இந்த டிராஃப்ட், அதாவது சீஃப் டிராஃப்ட்மேன், இந்த இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசியலமைப்பு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சீஃப் டிராஃப்ட்மேன் வந்து பாத்தீங்கன்னா தலைமை டிராஃப்ட்மேன் யாருன்னு பாத்தீங்கன்னா முகர்ஜி. அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பை டிசைன் பண்ணியிருப்பார் ஒருத்தர். ஸோ அதை வந்து முக்கியமா அதை வந்து எழுதக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். டெக்கரேட் பண்ணவங்க. ஸோ அதை வந்து கேலிகிராஃபர், அதை வந்து எழுத்தாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரேம் பிஹாரி ரைசாடா. ஓகே, எழுத்தாளர். அண்ட் வந்து அதை டெக்கரேட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நந்தலால் போஸ், பிஆர்என் சின்ஹா. நந்தலால் போஸ், பிஆர்என் சின்ஹா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதை ஹிந்தி விஷன்ல எழுதுனது வந்து பாத்தீங்கன்னா பசந்த் கிருஷ்ணன் வைத்யா. அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதை வந்து தெரிஞ்சுக்கணும். 2 பேர் ஹிந்தியில. ஓகே, நந்தலால் போஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா வசந்த் கிருஷ்ண வைத்தாலயம். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டா. ஸோ இது வந்து எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி போன்ற பல்வேறு தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ டிரான்ஸ்லேஷன்ஸ் நீங்க வந்து லைட்டா வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணதை உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கேன், இது பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இந்த கமிட்டி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதை என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்ஸில் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ரைட்டா? ஸோ ஓரளவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி நான் வந்து கொடுக்குறேன். அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பாலிட்டியில் கான்ஸ்டியூஷன் சம்பந்தமான விஷயத்த வந்து முடிச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து ஷெடியூல் வந்து பார்த்துட்டு மேக்ஸ் டாபிக் வந்து போயிடுவோம். இம்பார்ட்டன்ட் ஷெடியூல் டாப்பிக்கை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் இது பண்ணிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பின்னாடி மொழி மாற்றம் செய்கிறது, அதை வெரிஃபை பண்ணுறது கொஞ்சம் ஹெவி ஒர்க் பார்த்துக்கோங்க. எவ்வளோ சீக்கிரம் வந்து முடிக்க முடியுமோ நான் வந்து முடிக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஷெடியூல் சம்மந்தமாக, அட்டவணைகள் சம்மந்தமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரைட்டா? ஸோ அட்டவணைகள் சம்மந்தமான விஷயத்த நம்ம வந்து தெளிவான முறையில் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நான் வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து அட்டவணை சம்மந்தமான விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்திய அரசியலமைப்பில் மொத்தம் 12 அட்டவணைகள் இருந்திருக்கு. இந்த அட்டவணைகள் சம்மந்தமாக தேர்வில் உங்களுக்கு நேரடி கேள்விகள் வந்து இடம்பெறும். ஸோ இப்போ அட்டவணை சம்மந்தமாக மொத்தம் 12 அட்டவணைகள் வந்திருக்கு இந்திய அரசியலமைப்பில். அந்த அட்டவணைகள் ஒவ்வொன்றையும் என்ன அப்படின்னு வந்து பார்ப்போம். ரைட்டா? ஸோ ஆர்டிக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அரசியலமைப்பில் ஒவ்வொரு அதிகாரம் கொடுக்கக்கூடியது ஆர்டிக்கிளில் வந்து சொல்லுவாங்க. இந்த அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா அதிகார பகிர்வல் சார்ந்த விஷயங்கள். ஸோ இதில் ஒரு 12 அட்டவணை வந்திருக்கு. அதில் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்ப்போம். ஸோ முதல் அட்டவணை 1 என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணை 1. ஸோ மாநிலங்கள் மற்றும் ஒன்றியங்கள் அதோடைய விஷயத்தை வந்து சொல்றது. மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய பிரதேசங்கள், ஓகே, அதோடைய அதிகார வரம்புகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லக்கூடியது அட்டவணை 1. நேம் ஆஃப் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியுடைய அதிகாரங்கள் மற்றும் பெயர்களை சொல்லக்கூடியது அட்டவணை 1. இது என்ன அட்டவணை 1 அப்படின்னா, நம்ம இந்திய அரசியலமைப்புல ஆர்டிகிள் 368 அரசியலமைப்பு சீர்திருத்தம் கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? ஆர்டிகிள் 368 யூஸ் பண்ணி அரசியலமைப்பு திருத்தம் வந்து கொண்டு வரணும். நம்ம ஏற்கனவே 100வது அரசியலமைப்பு திருத்தத்துல வந்து பார்த்தோம், இந்தியாவோட ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஸ்ரீலங்காவுக்கும், ஸ்ரீலங்காவுடைய ஒரு சில குறிப்பிட்ட பகுதியை இந்தியாவுக்கும் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ அந்த விஷயங்களை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் இல்லையா ஒரு சில குறிப்பிட்ட பகுதி, அந்த நேரத்தில் என்ன பண்ணிருப்போம்னா இந்த ஷெடியூல் நம்பர் 1 மாற்றம் வந்து கொண்டு வந்துடும். இப்போ தமிழ்நாடு, இப்போ வந்து யூபி இதெல்லாம் வந்து இருக்கு. இந்த மாநிலங்களை 2ஆ வந்து பிரிக்கணும், இல்ல அந்த மாநிலங்களுடைய பெயரை வந்து மாற்றணும். ஒடிசாவை ஒடியான்னு வந்து மாத்துறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பெயர் மாற்றம் செய்யணும்னாலும் இந்த அட்டவணை 1 சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்ப அட்டவணை 1 அதாவது வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களையும் யூனிய பிரதேசங்களுடைய பெயர்கள் மற்றும் அதிகார வரம்புகளை அட்டவணை 1 வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லுது. ஸோ இதே மாதிரி 12 அட்டவணை வந்து இருக்கு. இதை நான் மேலோட்டமா வந்து சொல்றேன். முதல்ல வந்து பாத்துக்கோங்க.
ஸோ அட்டவணை 1னாலே நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நேம் அண்ட் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி கீவேர்டு. அதுக்கப்புறம் அட்டவணை 2 சம்பளம். சம்பளம் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க போதும். அட்டவணை 2 இப்போதைக்கு சம்பளம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். ஓகே. அட்டவணை 3 உறுதிமொழி. அட்டவணை 3 உறுதிமொழி. அட்டவணை 3 உறுதிமொழி. அட்டவணை 4 ராஜ்யசபா. ராஜ்யசபா இடஒதுக்கீடு. ராஜ்யசபா இடஒதுக்கீடு ஆர் இடம். அட்டவணை 5 பழங்குடியினர் மக்கள், பட்டியலிடப்பட்ட மக்கள், ஷெட்யூல் டிரைப்ஸ், ஷெட்யூல் ஏரியா மக்களுடைய நிர்வாகம். அட்டவணை 5 ஷெட்யூல் ஏரியா, ஷெட்யூல் டிரைப்ஸ் மக்களுடைய நிர்வாகம். அட்டவணை 6 ஷெட்யூல் டிரைப்ஸ் மக்கள், அதாவது அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். அசாம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா. ஸோ இந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்களுடைய நிர்வாகம் சம்பந்தமான விஷயத்த அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்களுடைய நிர்வாகத்தை பத்தி சொல்லக்கூடியது அட்டவணை 6. அட்டவணை 7 மத்திய பட்டியல், பொது பட்டியல், ஓகே, மாநில பட்டியல் இருக்கும். அந்த பட்டியலை பத்தி சொல்லக்கூடியது ஷெட்யூல் நம்பர் 7, மத்திய மாநில அதிகார பகிர்வு. அட்டவணை 8 22 மொழிகள், 22 மொழிகளுடைய பட்டியல் அட்டவணை 8. அட்டவணை 9 வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே முதல் அமெண்ட்மெண்ட்ல வந்து சேர்த்திருப்பாங்க, ரைட்டா? இதுல லேண்ட் ரிஃபார்ம், நில சீர்திருத்தம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நில சீர்திருத்தம், ஜமீன்தார் முறை ஒழிப்பு, ஜமீன்தார் முறை ஒழிப்பு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்டவணை 9. அட்டவணை 9 நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டது, ஜுடிஷியல் ரிவ்யூ கீழே வந்து பாத்தீங்கன்னா வரும். அட்டவணை 10 என்னது? கட்சி தாவுதல் தடை சட்டம், ஆன்டி டிஃபெக்ஷன் லா. அட்டவணை 10 ஆன்டி டிஃபெக்ஷன் லா. அட்டவணை 11 பஞ்சாயத்து. அட்டவணை 11 பஞ்சாயத்து. அட்டவணை 12 வந்து பாத்தீங்கன்னா முனிசிபாலிட்டி, நகராட்சி. இது ஊராட்சி. அட்டவணை 11. அட்டவணை 12 வந்து பாத்தீங்கன்னா நகராட்சி. இப்ப நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இந்த கீவேர்டு மட்டும் உங்களுக்கு வந்து போதுமானது. இந்த கீவேர்ட்ல இருந்தே உங்களுக்கு எக்கச்சக்கமான கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸ் வந்து அள்ளலாம். அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ், அவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்ப இதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கணும், நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் விட்டுட்டு நம்ம வந்து மேக்ஸ் டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ஆட்சியர் கல்வியில டெஸ்ட் ஷெட்யூல் படி தான் நம்ம வந்து நடத்திட்டு இருக்கோம். யாராவது டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஆட்சியர் கல்வியோட வாட்ஸ்அப் நம்பர் 9500399670. ஸோ இந்த நம்பருக்கு 999 வந்து பே பண்ணீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் குரூப்ல வந்து ஆட் பண்ணுவேன். அது மூலமா நிறைய மெட்டீரியல்ஸ், குவாலிட்டியான எஜுகேஷனை தொடர்ந்து வந்து பெற முடியும். விருப்பப்பட்டவங்க, கமிட்டடா வந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கான எல்லா சப்போர்ட்டும் நான் வந்து கொடுப்பேன். நான் வந்து இந்த மாதிரி கோடிங் சீட்டு எல்லாமே வந்து கொரியர் அனுப்பிச்சிடுவேன். ஸோ இந்த மாதிரி உங்களை எஃபெக்டிவா அடுத்த லெவலுக்கு போறதுக்கான சப்போர்ட்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் வந்துடும். ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ நீங்களும் உங்கள் நண்பர்களும் சொல்லி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஆட்சியர் கல்வி சப்போர்ட் பண்ணணும்னா இந்த முறையில் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கரெக்டாக 9:43க்கு நம்ம வந்து மேக்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதோட நம்ம லைவ்ல தான் வந்து இருக்கும். மேக்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பெர்சன்டேஜ். தேங்க்யூ.